Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Morphology of flowering plants next part போன பார்ட்ல விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஆண்ட்ரிஷியத்துல நம்ம வந்து எபிபெட்டலஸ் எபிஃபில்லஸ்லாம் பார்த்தோம். எபிபெட்டலஸ்னா பெட்டல்ல போய் ஸ்டேமன் ஒட்டிட்டு இருக்கு. பிரிஞ்சால் எக்ஸாம்பிள். எபிஃபில்லஸ்னா பீரியன்ட்ல போய் ஸ்டேமன் ஒட்டிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் லில்லி. இப்போ ஸ்டேமன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேமனும் நமக்கு வந்து அது ஜாயிண்டா இருக்கிறத பேஸ் பண்ணி the stamens in a flower may either remain free ஜாயிண்ட் ஆகாம தனித்தனியா இருக்கலாம் அல்லது யுனைட்டடா இருக்கலாம். ஃப்ரீயா ஒவ்வொரு ஸ்டேமனும் தனித்தனியா இருந்தா அத பாலிஆண்ட்ரஸ். பாலினா இந்த இடத்துல ஃப்ரீன்னு வரும். பாலினா மெனி தான். பட் இங்க டாக்ஸானமில டேர்ம் இந்த டேர்ம்ல இங்க வந்து நம்ம ஃப்ரீன்னு எடுத்துக்கிறோம். தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். ஆர் மேபி யுனைட்டட். ஸோ யுனைடெட் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வேல அது ஜாயிண்ட் ஆகி இருக்கலாம். என்னென்ன வேல அது ஜாயிண்ட் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் த ஸ்டேமன்ஸ் மே பி யுனைடெட் இன் ஒன் பண்டில் அப்படின்னா மோனோடெல்பஸ். எக்ஸாம்பிள் சைனா ரோஸ். அதே டூ பண்டில்ஸ் இருந்தால் டயடெல்பஸ். டைனா டூ ரெண்டு பண்டிலாக இருக்கலாம். இப்போ மோனோடெல்பஸ்க்கு எடுத்துக்காட்டு சைனா ரோஸ் மாதிரி, டயடெல்பஸ்க்கு எடுத்துக்காட்டு பீ பிளான்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதே போல நமக்கு மோர் தென் டூ பண்டில்ஸ் வந்துருச்சுன்னா பாலிஅடல்பஸ்க்கு எக்ஸாம்பிள் சிட்ரஸ். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மோனோடெல்பஸ் சைனா ரோஸ், டயடெல்பஸ் பீ பிளான்ட், பாலிஅடல்பஸ் சிட்ரஸ் பிளான்ட். ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு பண்டில் இருந்தா பீ பிளான்ட், ஒரே பண்டிலா எல்லாம் ஜாயிண்டா இருந்துச்சுன்னா சைனா ரோஸ் பிளான்ட். நிறைய பண்டில்ஸ் டூ பண்டில்ஸ்க்கு மேல இருந்தா சிட்ரஸ் எக்ஸாம்பிள் பாலிஅடல்பஸ். ஓகே. There may be a variation in the length of the filament within flower as in salvia, mustard. அவ்வளவுதான். இந்த ஒரே பிளான்ட்ல லென்த் ஆஃப் த ஸ்டேமன்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம். அது என்னென்னங்கிறது நமக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. சால்வியா, மஸ்டர்ட். சால்வியாவும் மஸ்டர்டும் ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்டேமன், ஒரே பிளான்ட்ல ஒரே ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸோட ஃபிலமெண்ட் இருக்குல்லையா, அதோட லென்த் டிஃப்ரெண்டா இருக்கிற அந்த பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சால்வியாவும் மஸ்டர்டும். ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்து நம்ம கைனீஷியம் பார்க்குறோம். கைனீஷியம் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். Female reproductive part of the flower and is made up of one or more carpels. Unit of gynoecium என்ன அப்படின்னா carpel. Okay. A carpel consists of 3 parts. 3 பார்ட் இருக்கும். அது என்னென்ன 3 பார்ட் அப்படின்னா ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி இப்படி இருக்குது. This is style. சாரி, இது டிப்ல லேண்டிங் பார்ட். ஸ்டிக்மா, இந்த அப்படியே ஒல்லியா ஸ்லிம்மா இந்த ஸ்டிக்மாவையும் ஓவரையும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் ஸ்டைல். கீழே பல்ஜ்டு பார்ட்டா இருக்கு இல்லையா, ஓவரி. ஸோ ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரி இஸ் த என்லார்ஜ்டு பேசல் பார்ட். அடியில் இருக்கக்கூடிய என்லார்ஜா உப்பி இருக்கக்கூடிய பார்ட்டை தான் நம்ம வந்து ஓவரிங்கிறோம். ஆன் விச் லைஸ் த இலாங்கேட்டட் டியூப். நீளமா ஒரு டியூப் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தட் இஸ் ஸ்டைல். The style connects the ovary to the stigma. Style தான் ஓவரியையும் ஸ்டிக்மாவையும் கனெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸ்டிக்மா யாரு சார்? The stigma is usually the tip of the style. யூசுவலா ஸ்டைலோட டிப்ல தான் இருக்கு and is the receptive surface for pollen grain. pollen grain ரிசீவ் பண்ற சர்ஃபேஸ் ஸ்டிக்மா தான். இதுல தான் pollen grain வந்து விழுவும். Each ovary bears one or more ovules attached to the flattened cushion like placenta. ஸோ இங்க பாருங்க, இது ஓவரி கிரீன் கலர்ல வெளியில இருக்கிறது. இது ஓவியூல். 1 2 3 4 5 ஓவியூல் இருக்குது. இந்த ஓவியூல் ஓவரியில ஒரு குஷன்னா இந்த தலையணை மாதிரி, பில்லோ மாதிரி ஒரு கிளம்பா, ஒரு கூட்டமா டிஷ்யூ மாதிரி ஸ்ட்ரக்சர், குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூ சொல்லுவோம். ஸோ அந்த சாஃப்ட் டிஷ்யூ இங்கே இருக்குது. அதை வந்து பிளாசண்டா சொல்கிறோம். பிளாசண்டால தான் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிளாசண்டா ஓவரிக்குள்ள இருக்கு. பிளாசண்டா எங்கே இருக்கோ அங்கே ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. When more than one carpel is present, they may be carpels ஃப்ரீயாகவும் இருக்கலாம், யுனைடெட் கார்பல்ஸாகவும் இருக்கலாம். ஃப்ரீ கார்பல் எதில் இருக்குது? லோட்டஸ்லையும் ரோஸ் பிளான்ட்லையும் இருக்கு. அண்ட் ஃப்ரீ கார்பல்ஸ்க்கு பேர் அப்போனா வித்தவுட் ஃபியூஷன் ஆகலைன்னு அர்த்தம். கார்பல்ஸ் இல்லாம இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அப்போ கார்பஸ்னா கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆகாம தனித்தனியா இருக்கு. கார்பல்னா என்ன? ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா சேர்ந்தது தான் கார்பல். ஒரு ஃப்ளவர்லயே மோர் தென் ஒன் கார்பல் இருக்கலாம். அப்படி மோர் தென் ஒன் கார்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரீயா இருக்கும்போது அப்போ கார்பஸ் சொல்வீங்க. அண்ட் ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா
ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா சிங்க் கார்பஸ் அப்படிம்பீங்க. சிங்க்னா ஜாயின் பண்றதுன்னு தானே அர்த்தம். சிங்க் கார்பஸ் நீ எப்ப சொல்வீங்க? கார்பஸ் ஃபியூஸா இருக்கும்போது சிங்க் கார்பஸ் அப்படிம்பீங்க. சிங்க் கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. ஸோ லோட்டஸ்லயும் ரோஸ்லயும் அப்போ கார்பஸ், மஸ்டர்ட்லயும் டொமேட்டோலையும் சிங்க் கார்பஸ், ஃபியூஸ்ட் கார்பஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த ஓவியூல்ஸ், இது நீட் கொஷின், நோட் பண்ணுங்க. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், அதான் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு சீட், ஓவரி டெவலப் இன்டு ஃப்ரூட். ஏன்னா ஓவரி பாக்குறீங்க, ஓவரிக்குள்ள ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதும் வெளியில இருக்க ஓவரி ஃப்ரூட்டா மாறிடும், உள்ள இருக்க ஓவியூல் சீடா மாறிடும், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன்னா என்ன? The arrangement of ovules within the ovary is known as placentation. சார் பேரு பிளாசன்டேஷன், ஆனா ஓவியூல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் ஓவரியில எப்படி இருக்குங்கிறதுக்கு பேரு பிளாசன்டேஷனா சார்? ஆமா. ஆக்சுவலி ஓவியூல்ஸ் எதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு? பிளாசன்டாங்கிற அந்த குஷன் லைக் டிஷ்யூல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிளாசன்டா எங்க இருக்கு? ஓவரிக்குள்ள இருக்கு. பிளாசன்டால ஓவியூல் எந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம பிளாசன்டேஷனை நம்ம வகைப்படுத்துறோம். ஸோ பிளாசன்டேஷன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் within the ovary is known as placentation. The placentation are of different types, namely marginal placentation, axial placentation, parietal placentation, basal placentation, central placentation, free central placentation. இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கிட்டா என்ன தெரியுங்களா ஒரு அட்வான்டேஜ்? நம்ம டக்குன்னு ஒரு டைப் வந்தால் கூட இல்லையே 6 டைப்பு நம்ம 5 தானே சொல்கிறோம் அப்படிங்கிறத இன்னொன்று ரீகால் பண்ணுறதுக்கு, அப்புறம் திருப்பி படிக்கும்போது இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. In marginal placentation, placenta forms ridge along the ventral suture of the ovary and the ovules are born on this ridge forming 2 rows as in P. So marginal க்கு example P plant. இங்க என்ன சொல்றாங்க? Ventral suture of the ovary. Ventral sutureனா ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் இருக்கு, பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற இடத்துல ஜாயிண்டாக இருக்கும்ல, அந்த ஜாயின் தான் சியூச்சர். சியூச்சர்னா எம்பிபிஎஸ்ல படிப்பாங்க, தையல் போடுறது தான் சியூச்சர், ஜாயின் பண்ணுறது. ஸோ இப்படி கட் ஓப்பன் ஆயிருக்கு, அது 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 இப்படி ஜாயின் க்ளோஸ் பண்ணும்போது அந்த கட்டான இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதுதான் சியூச்சர். ஓகேங்களா? 2 பிளவுப்பட்டதை ஜாயிண்ட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிறது சியூச்சர். அந்த சியூச்சர்ங்கிற இடத்துல ஒரு மேடு ரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த மேடு தான் யாரு? இங்க ரிட்ஜில் தான் யார் இருக்கா? பிளாசண்டா இருக்கான். அங்கதான் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மார்ஜினல் பிளாசன்டேஷன் பி பிளான்ட்ல இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த பட்டாணி கடலை எல்லாம் இப்படி இப்படி 2 ஹாஃபா பிரிக்கலாம். அந்த பிரிச்சா இந்த ஜாயிண்டான இடத்துல ஓவியூல்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, சீட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் மார்ஜினல் பிளாசன்டேஷன். பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, க்ளோஸ் ஆகிற இடத்துல 2 பாதி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஓவியூல்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. கடலை பீ பிளான்ட், பீ நட் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு, அதுதான். இந்த டயக்ராமில் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா மறக்க மாட்டீங்க. திஸ் இஸ் மார்ஜினல் பிளாசன்டேஷன் பீ பிளான்ட், மறந்துடாதீங்க. அடுத்து when the placenta is axial. ஆக்சியல்னா என்ன சார்? இங்கே பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த இடத்துல இருந்தால் ஆக்சியல். அந்த மாதிரி இப்போ இங்கே இருந்தால் ஆக்சியல், இங்கே இருந்தால் ஆக்சியல். இந்த மாதிரி 2 வால் நடுவில் வருது, ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து சென்டர்லேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் ஆக்சியல் அப்படிம்பாங்க. இப்போ ஆக்சியல்னா என்ன? when the placenta is axial and the ovules are attached to it in the multilocular ovary. See, this is 1 locule, this is 2nd locule, this is 3rd locule. more than 2 வந்துச்சுன்னா multilocular ovaryல axial regionல வந்து உங்களுக்கு ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருந்தா அது ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஓகே, ஆக்சைல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், டொமேட்டோ அண்ட் லெமன், மறந்துடாதீங்க. அடுத்து இன் பெரைட்டல். ஆன் பெரைட்டல்னாலே பெரிஃபெரி, பெரிஃபெரினா பார்டர். இங்க பாருங்க, ஓரத்துல பிளாசண்டா இருக்கு, அங்க ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு, பார்டர் அப்படின்னு அர்த்தம். பெரைட்டல் பிளாசன்டேஷன், the ovules develop on the inner wall of the ovary or on the peripheral part. peripheralனா பார்டர்ல, ஓரத்துல அப்படின்னு அர்த்தம். ovary is one chambered, ஒரு சேம்பர் தான் உள்ள இருக்கு, but it becomes 2 chambered due to formation of false septum. இந்த மாதிரி false septum ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த குறுக்கால ஒரு செப்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும்.
2 சேம்பர் இருக்க மாதிரி தெரியும். பட் திஸ் இஸ் நாட் ட்ரூ செப்டம். செப்டம்னா கிராஸ் வால், குறுக்கு சுவர், பொய்யான குறுக்கு சுவர் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு 2 சேம்பர் இருக்க மாதிரி காட்டும். ஆனா சிங்கிள் சேம்பர் தான் பெரைட்டல் பிளாசன்டேஷன்ல. எக்ஸாம்பிள் பெரைட்டல் பிளாசன்டேஷனுக்கு மஸ்டர்ட், அல்ஜிமோன் கொஸ்டின்ல கேட்பாங்க. When the ovules are born on central axis. So see, central axis இருக்குது. ஆனா இந்த மாதிரி லோக்யூல் வந்து நிறைய மல்டி லோக்யூலரா இல்லை. அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ஓவியூல் சென்டர்ல தாங்க இருக்குது. ஆனா இங்க வந்து பாருங்க மல்டி லோக்யூலார், இது ஒரு லோக்யூல், இது ஒரு லோக்யூல். இங்க மல்டி லோக்யூலார் நமக்கு இல்ல. ஓகேங்களா? அண்ட் செப்டா ஆர் ஆப்சென்ட், குறுக்குச்சுவரே இல்ல பாருங்க. அதுதான் சென்ட்ரல் ஆக்சிஸ்ல ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டயாந்தஸ், பிரைம்ரோஸ். இந்த பிளாசன்டேஷனுக்கு பேரு நம்ம ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன்ங்கிறோம். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன்ங்கிறோம். இதை உருளை வடிவத்தில் இப்படி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, சைட்ல இருந்து பாக்குறீங்கன்னா நடுவுல இப்படி ஒரு ஃப்ரீயா நடுவுல ஒரு பில்லர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து இதை சுத்தி ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை கட் பண்ணி நீங்க மேல இருந்து பாக்குறீங்க இப்படி. ஸோ இதுதான் ஃப்ரீயா சென்ட்ரல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பிளாசண்டா நடுவில் இருக்குது. அந்த பிளாசண்டால போய் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா நடுவில்? அதான் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். டயாந்தஸ் பிரைம்ரோஸ்ல இருக்கு. அடுத்து பேசல்னா ரொம்ப ஈஸி. பேஸ் ஆஃப் த ஓவரியில இருந்தா பேசல் பிளாசன்டேஷன். பிளாசண்டா பேஸ் ஆஃப் த ஓவரியில இருந்து டெவலப் ஆகுது. ஒரே ஒரு ஓவியூல் தான் அந்த பிளாசண்டால அரேஞ்ச் ஆகியிருக்குது, அட்டாச் ஆகியிருக்கு. அது வந்து எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், மேரிகோல்டு, மரிக்கொழுந்து, மேரிகோல்டு இதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம ஃப்ரூட் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.